ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்யறதுக்கு நான் வந்து எனக்கு ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதை வந்து மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கோ. அதே மாதிரி ஒரு ஆப்பிளும் எடுத்துக்கோங்க, அதுலயும் மேலே இருக்கிற தோல் சீவிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பிள் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ ரெண்டுமே நம்ம ரெண்டு துண்டு தான் எடுத்துக்க போறோம், நிறைய எடுத்துக்க போறதில்ல. இதை வந்து நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு ஒரு பவுல்ல வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடான உடனே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவா சேர்த்துக்கலாம். இதை வந்து நெய்லியே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரவா நெய்ல நல்லா ரோஸ்ட் ஆன பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், மூங் தால். அதையும் இது கூட சேர்த்துட்டு அந்த நெய்லியே நல்லா வறுத்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்துட்டு இது ரெண்டுமே வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தா ஆப்பிள் வந்து ஒரு 10-15 துண்டை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆப்பிள், ரவா, அதுக்கப்புறம் அந்த மூங் தால் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகட்டும். இதை நல்லா நம்மளுடைய ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆப்பிள், ரவா எல்லாமே வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு. அதை நான் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட பேபி ஃபுட், வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு.